அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பாட்டில் ராதா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம பாட்டில் ராதா கேள்விப்பட்டிருக்கோம். என்னடா பாட்டில் ராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறேன். இந்த படத்தோட ஹீரோட பேரே வந்து இப்படிதான் கூப்பிடுவாங்க. அவர் நிறைய வந்து குடிக்கு அடிக்ட் ஆயிடுவாரு. அதனால அவருக்கு வந்து எல்லாருமே பாட்டில் ராதானே பேர் வச்சிருவாங்க. படத்துல ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல கணவன், மனைவி, குழந்தைங்க இருக்காங்க. கணவன் வந்து ஒரு டைல்ஸ் ஓடுற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து நிறைய குடிக்கு அடிக்ட் ஆயிடுவாரு. பயங்கரமா ஒரு குடி வேற மண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டி அடிஷனல் சென்டர்ல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவர் வந்து சேர்த்து விடுறாங்க. அங்க இவர மாதிரியே நிறைய குடிகாரர் இருக்காங்க. அந்த இடத்துல அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் நேரிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை இதுல தெளிவா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் குடிக்கிறதுனால இவங்க குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் நடக்குது, பொண்ணுக்கு எவ்வளவு பாதிப்பு எல்லாம் இருக்கு, இதை பத்தின விஷயங்கள்லாம் இதுல காமிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு வந்து மனசு வந்து தற்கொலை முயற்சிலாம் வந்து போயிடுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய குடும்பத்துல இது மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இதை வந்து யாரும் வந்து வெளிக்கொண்டு வரல. இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த டைரக்டர் கையில எடுத்து சூப்பரா பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 20% பீப்புளாவது திருந்தினாங்கன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றியா இருக்கும். குடின்றது மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா குடியே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அதனால அவங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நேரிடுது, குழந்தையால சரியா படிக்க முடியாது, அவங்களுக்கு எங்க வெளியே போனாலும் எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது, அவங்க ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இவருடைய குடிய நிறுத்தணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்படுவாங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னு கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது. அவங்களும் போற இடத்துல ஒரு அவமானங்கள் தான் சந்திக்க வேண்டியதா இருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும்னா நிறைய வந்து குடியை வந்து குறைக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்கலாம், சரி ஏதோ ஒரு ஜாலியா இருந்துட்டு போறாங்க அப்படி சொல்ற ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை தான் பார்க்கணுமே தவிர உங்க குடியை நீங்க பார்க்கக்கூடாது. இதான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கான பொறுப்பை நீங்க வந்து முழுசா ஏத்துக்கிட்டு வந்து மீண்டு வந்து வாழ்க்கையை வந்து பார்க்கணும். மொத்தத்துல இந்த படம் வந்து அவனை திருத்தினாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சனி பூச்சி தலை சோயிட்டி கடைசி குழந்தைங்களுக்கு போய் நேர்ப்பேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.